திருப்பூர் தெற்கு ஆர்டிஓ ஆய்வாளர் பணிக்கு வர செல்வதீபா மேலிடத்திற்கு 80 லட்சம் கொடுத்தாரா? லஞ்சம் தந்தால் வேலை, இல்லை என்றால் வெளியே போ அடாவடி. திருப்பூர் தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் வீரபாண்டி பிரிவில் அமைந்துள்ளது. டெஸ்ட் டிரைவிங், வாகன பரிசோதனை பயிற்சிக்கான மைதானம் நொச்சிப்பாளையம் அருகே அமைந்துள்ளது. வட்டார போக்குவரத்து அலுவலர் வெங்கடசாமி திருப்பூர் வடக்கு, தெற்கு, அவிநாசி மற்றும் காங்கேயம் பார்த்து வருகிறார். சீனியர் என்பதால் அமைதியாகத்தான் வேலை உண்டு. பணியாற்றி வருகிறார். எனவே திருப்பூர் தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் வெங்கடசாமி இன்சார்ஜ் செயல்பட்டு வந்தாலும் கடந்த 2 மாதமாக செல்வதீபா முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. முன்னதாக திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம், உடுமலைப்பேட்டை உட்பட கொங்கு மாவட்டத்தில் பணியாற்றிய ஆய்வாளர் செல்வதீபா திருப்பூர் தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு ஆய்வாளராக பணி தொடங்கிய நாள் முதல் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு எதிரே கணவருக்கு ஜெராக்ஸ் கடை அமைத்து பொள்ளாச்சி ஆர்டிஓ அலுவலகத்தை தனது கைக்குள் வைத்திருக்கும் செல்வதீபா தற்பொழுது திருப்பூர் தெற்கு வடக்கு ஆர்டிஓ அலுவலகத்தையும் தனது கண்ட்ரோலில் கொண்டு வந்துள்ளார். மேலிடத்திற்கு 80 லட்சம் கொடுத்து திருப்பூர் தெற்கு ஆர்டிஓ அலுவலகத்திற்கு பணி வாங்கி வந்துள்ளேன். எனவே தினமும் ஆயிரக்கணக்கில் லஞ்சம் வசூல் செய்தால் மட்டுமே 80 லட்சத்தை மீட்க முடியும். மேலும் மேலிடத்திற்கு மாதம் 5 லட்சம் மாமூல் கொடுக்க வேண்டும் என்பது உயர் அதிகாரிகளின் வாய்மொழி உத்தரவு என்று கூறிக்கொண்டு திருப்பூர் தெற்கு ஆர்டிஓ அலுவலகத்திற்குட்பட்ட எல்லையில் அடிக்கடி ஆய்வு என்ற பெயரில் வாகனங்களை அடிக்கடி சோதனை செய்வதாக கூறி ஓவர்லோடு, எஃப்சி, இன்சூரன்ஸ் இல்லை என்ற பல்வேறு குறைகள் கண்டுபிடித்து பேரம் பேசி பேரத்திற்கு அடிபணியும் வாகனங்களை லஞ்சத்தை வாங்கிக் கொண்டு அனுப்பிவிடுவதும், லஞ்சத்துக்கு படியாத வாகனத்தின் மீது வழக்கு பதிவு செய்து அலைய விடுவதும் வழக்கமாக கொண்டுள்ளார். திருப்பூர் தெற்கு ஆர்டிஓ அலுவலகத்தில் உட்பட்ட பள்ளி வாகனங்களை முறையாக ஆய்வு செய்யாமல் வாகனத்திற்கு இவ்வளவு என்று லஞ்சம் என கட்டாயப்படுத்தி வாங்கிக் கொண்டு பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யாமல் கையெழுத்து போட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பள்ளி மாணவர்களின் உயிருக்கு ஏதேனும் விபரீதம் ஏற்பட்டால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மறுபடியும் சாரி கேட்க வேண்டி வரும் என சமூக ஆர்வலர்கள் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் உள்ள ஆர்டிஓ அலுவலகத்தில் வாகன ஆய்வாளர்கள் லஞ்சம் வாங்குவது ஒன்றும் புதிதல்ல. பொதுவாக ஓட்டுநர் உரிமம் பெற ரூபாய் 700 முதல் ரூபாய் 1200 வரையும், புது வண்டி பதிய ரூபாய் 200 முதல் 1000 வரையும், எஃப்சி புதுப்பிக்க ரூபாய் 500 முதல் ரூபாய் 3000 வரையும் வழக்கமாக வாங்குவது ஒன்றுதான். ஆனால் திருப்பூர் தெற்கு ஆர்டிஓ அலுவலகத்தில் ஆய்வாளராக உள்ள செல்வதீபா, சண்முக சுந்தரம் இருவரின் லஞ்ச வேட்டைதான் வித்தியாசமாக உள்ளது. கள ஆய்வு என்று ஆங்காங்கே சென்று வாகனங்களை நிறுத்தி சோதனை என்ற பெயரில் பெரிய தொகையை லஞ்சமாக வாங்கி நாளொன்றுக்கு சுமார் ரூபாய் 50,000க்கும் மேற்பட்ட லஞ்ச பணத்துடன் வீட்டுக்கு செல்லும் பெண் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் செல்வதீபா மற்றும் சண்முக சுந்தரம் அவர்களின் கடுமையான உழைப்பை காணும் பொழுது மற்ற வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் வியந்து பார்க்கிறார்கள். இன்ஸ்பெக்டர் செல்வதீபா திருப்பூர் தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பணியில் இருந்தாலும் கோவை மண்டல வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட பகுதியில் மாமூல் வாங்குவதை நிறுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றும் பொள்ளாச்சி, சூலூர், தாராபுரம், உடுமலைப்பேட்டை உட்பட்ட கோவை மண்டலத்திற்குட்பட்ட பல பகுதிகளில் தனது பினாமி பேரிலுள்ள டிரைவிங் ஸ்கூல் மூலம் மாதம் மாமூல் வந்து கொண்டிருக்கிறது. இன்ஸ்பெக்டர் செல்வதீபா பணியில் சேர்ந்த நாள் முதல் தினம்தோறும் ஆயிரக்கணக்கில் லஞ்சம் வாங்கியது மூலம் பல்வேறு சொத்துக்கள் குவித்துள்ளதாக கூறப்படுகிறது. திருப்பூர் தெற்கு அலுவலகத்தில் இன்ஸ்பெக்டர் செல்வதீபா, சண்முக சுந்தரம் ஆகியோருடன் ரகசிய கூட்டணி அமைத்து ஆர்டிஓ வெங்கடசாமி கூட்டு கொள்ளைக்கு பச்சை கொடி காட்டி பொதுமக்களிடமிருந்து லஞ்சமாக வழிப்பறி செய்து வருகிறார். இந்த மும்மூர்த்திகளின் லஞ்ச லீலைகளை கட்டுப்படுத்துவது யார்? செல்வதீபா கூறுவது போல் ரூபாய் 80 லட்சம் மேலிடத்திற்கு லஞ்சமாக கொடுத்துதான் பணிக்கு வந்தாரா? 80 லட்சம் வசூல் செய்வதற்கு தான் கட்டாய லஞ்ச வசூலில் ஈடுபடுகிறார் என்பதை லஞ்ச ஒழிப்பு துறையில்தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு தண்ணி காட்டும் திருப்பூர் தெற்கு ஆர்டிஓ அலுவலகத்தின் இன்ஸ்பெக்டர் செல்வதீபாவை எளிதில் நெருங்க முடியாது.
காரணம், லஞ்ச வசூல் செய்ய சம்பளம் கொடுத்து பணியில் ஆள் வைத்து வசூல் செய்து வருகிறார். திருப்பூர் தெற்கு RTO அலுவலகத்திலிருந்து சுற்றுப்பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் பல்வேறு இடங்களை மாற்றி புரோக்கர்களையும் பொதுமக்களையும் வர சொல்லி லஞ்ச பணம் வசூல் செய்யப்படுகிறது. எது எப்படியோ கடந்த 7 ஆண்டுகளாக செல்வதீபா காட்டில் பணமழைதான். சட்டவிரோதமாக சம்பாதித்த கோடிக்கணக்கான பணத்தில் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், ஊட்டி, ஈரோடு, கரூர், சேலம், நாமக்கல், திருப்பூர் என பல்வேறு பகுதிகளில் பினாமி பேரில் சொத்துக்களும் தங்கம், வெள்ளியாக குவித்துள்ளார்.